நாம இப்ப இருக்கிறது சித்தாறு 2 அணை. அதாவது ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி எங்க இருந்து வருதுங்கிறது நம்ம கேக்குறோம். அதாவது பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சித்தாறு 1, சித்தாறு 2 இந்த 4 அணைக்கட்டுகள்ல நாம இப்ப இருக்கிற இடம் சித்தாறு 2 அணைக்கட்டு. இந்த சித்தாறு 1, 2ல இருந்து தண்ணிய ஸ்டோர் பண்ணி அதன் மூலமா அந்த ராதாபுரம் கால்வாய், தோவாளை கால்வாய் வழியா ராதாபுரம் கால்வாய் தண்ணி கொண்டு வரதுக்காக தான் அந்த பட்டணம் கால்வாய் அப்படிங்கிறத இந்த சித்தாறு 1ல இருந்து இந்த சித்தாறு 1ஐயும் 2ஐயும் இணைச்சி இந்த தண்ணியை கோதையார் லெப்ட் பேங்க் கெனால்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. அப்ப ராதாபுரம் கால்வாய்க்கு போதுமான தண்ணீர் இருக்கா அப்படின்னு கேட்டா போதுமான அளவு தண்ணி இருக்கு. இப்ப நீங்க இந்த சுத்தி உள்ள மலைப்பகுதியை பார்த்தா தெரியும், எப்பவுமே மழை பொழியக்கூடிய இடம். தமிழகத்துல உள்ள சராசரி மழை அளவை விட அதிகமா மழை பெய்யக்கூடிய ஒரு பிரதேசம் இந்த கோதையார் வடிநில பகுதி. ஃபுல்லா மலைப்பாங்கான இடமா இருக்கிறதுனால இங்க விவசாயத்துக்கான இந்த அணைக்கட்டுல இருந்து தண்ணியை எடுத்து விவசாயம் பண்ணக்கூடிய தேவைகள் கிடையாது. மழைக்காலங்கள்ல இதுல போதுமான அளவு தண்ணீரை சேகரிச்சு வச்சு இதை பட்டணம் கால்வாய் வழியா நமக்கு கோதையார் லெப்ட் பேங்க் கெனால்ல இணைச்சி அங்க இருந்து ஒரு சில பட்டணம் கால்வாய் சார்ந்த ஆயக்கட்டுகளும், அதுக்கப்புறம் குறிப்பா தோவாளை, ராதாபுரம் கால்வாய் ஆயக்கட்டுகளுக்காக தான் இந்த அணைக்கட்டையே அமைச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு தண்ணி இருந்த பிறகும் இன்னைக்கு ஒரே வடிநில பகுதி, கோதையார் வடிநில பகுதியில இருக்கக்கூடிய, இப்ப நீங்க இங்க பாருங்க, இப்ப நாம செப்டம்பர்ல இருக்கிறோம். இந்த செப்டம்பர் மாசத்துல இதே நேரத்துல நீங்க ராதாபுரம் ஏரியால போய் பாருங்க, காஞ்ச காடாட்டு எல்லா இடமும் ஃபுல்லா குளங்கள் அவ்வளவுமே முள்ளுக்காடாவும் கிடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்ப இந்த தண்ணிய ஒரே வடிநில பகுதியில நல்ல மழை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்த தண்ணிய நல்ல கட்டமைப்புகளும் இருக்கு. அதாவது கொண்டு போறதுக்கு என்ன செய்ய யோசிக்க வேண்டாம். காமராஜர் காலத்திலேயே அதற்கான கட்டமைப்புகளே அழகாவே நல்லா கட்டி முடிச்சுட்டாங்க. ஒரு நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோங்கிற மாதிரி இவ்வளவு கட்டமைப்புகளையும் வச்சுட்டு, இவ்வளவு தண்ணியும் வச்சுட்டு, இவ்வளவு மழை பொழியக்கூடிய இடத்தையும் வச்சுட்டு ஒரே வடிநில பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ராதாபுரம் ஏரியால உள்ள கடைமடை பகுதிக்கு தண்ணியை கொண்டு போய் கொடுக்க முடியல அப்படின்னா நாம எப்படி போய் கர்நாடகால இருந்து காவேரி தண்ணியை வாங்கிட்டு வருவோம்? எப்படி போய் நம்ம கேரளால இருந்து நம்ம முல்லை பெரியார் தண்ணியை வாங்கிட்டு வருவோம்? சோ ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு வடிநில பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கடைமடை பகுதிக்கே தண்ணி கொடுக்கறதுக்கு இவ்வளவு தத்தளிக்கிறோம் அப்படின்னா அது என்ன விதமான நீர் நிர்வாகம் நம்மளுடைய நாட்டுல இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு ஒரு ராதாபுரம் கால்வாய் ஒரு மிக பொருத்தமான ஒரு சான்று.